கைஸ், வெல்கம் பேக் டு பிரவீன் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்கோங்க. இந்த வேர்ல்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா பவர் பூமி. இதில் யாரெல்லாம் வேறுதான்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் நான், பூபேஸ், ப்ளூ கேமர், மதன், நாங்கள் 4 பேர் தான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக விளையாட போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஸ்டார்டர் பேஸ் தான் கட்ட போகிறோம். அதாவது 4 பேரும் தூங்குற மாதிரி ஒரு ஸ்டார்டர் பேஸ். எதுக்குடா 4 பேர் எல்லோரும் ஒரேயில் படுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாரோட பொருளையும் தனித்தனியாக வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தனித்தனியான ரூமு. சரி, இப்போ எல்லா வீடியோலையும் நம்ம என்ன ஸ்டார்டிங் பண்ணுவோம், மரத்தை வெட்டி டூல்ஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் என்ன காபிள் ஸ்டோன் மைனிங் பண்ணிட்டுவான்னா, அதனால் நானும் காபிள் ஸ்டோன் மைனிங் பண்ண வந்துட்டேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டெய்லியும் மைன்கிராஃப்ட் சீரீஸ் நம்ம சேனலில் போட போகிறோம். அதனால் டெய்லியும் நம்ம வீடியோ பார்த்து ஒரு 100 லைக்ஸ் கொடுத்துருக்கோங்க. சரி, இப்போ நம்ம காபிள் ஸ்டோன் மைனிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். மற்ற ப்ளூ கேமர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ கேமர் வந்து வுட்டு, பூபேஸ் வந்து ஃபுட்டு கலெக்ட் பண்ணுவான். நாங்கள் 4 பேரும் வேலையை பிரித்து போட்டு செய்தோம். மதன் கேமிங் வந்து பார்த்திங்கன்னா, அவன் வந்து வீடு கட்டிகிட்டு இருப்பான் நம்ம கொடுக்குறதெல்லாம் வச்சுட்டு. சரி, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் தான் வெட்டிட்டு வந்திருக்கோம். அவன்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா ராத்திரி ஆகிட்டு. சரி, நம்ம அடுத்த நாள் கொடுத்துக்கலான்னு போய் தூங்க போயாச்சு. நம்மகிட்ட வர பெட்டு கிடையாது. அதனால் செஸ்ட்டில் 3 ஊல் இருக்கா, அதை எடுத்து செஞ்சுக்கோன்னா நானும் 3 ஊல் எடுத்துட்டேன். 3 ஊல் எடுத்துகிட்டு பார்த்தா தான் தெரியுது கிராஃப்டிங் டேபிள் இல்லை. எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே பாருங்களேன், கடைசியில் கொண்டு வச்சுருக்காங்க. எப்படிங்க எல்லாருக்கும் தெரியும்? நம்ம இப்போ பெட்டை போட்டு படுத்தாச்சு. ஆனால் ராத்திரி தாங்க ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இந்த ப்ளூ கேமர் வந்து கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குன்னே தெரியாமல் கடைசி வரைக்கும் பெட்டே செய்யலை. அதனால பூபேஸ் வெளியே படுத்திருந்தவன் சாப்பி வந்து அடித்து செத்து போயிட்டான். அவன் ஒரே டென்ஷனாகி கத்திட்டு கிடந்தான். அதனால தான் தெரியும் டீமன் வைட்டி லெஃப்ட் கேம்னு வந்திருக்கோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, இங்கே இன்னொன்று கிளிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு கிளிச்சை பாருங்களேன் கைஸ், எப்படி படுத்துட்டு போயிட்டுருக்கான்னு. நானும் என்னன்னு கேட்டேன், அவன் எனக்குலாம் நல்லா தான் இருக்கும், உனக்கு தான் எப்படி இருக்குன்னு சொன்னான். சரி, நம்ம வெட்டிட்டு வந்த காபிள் ஸ்டோனை கொடுத்தாச்சு. அடுத்து இந்த காபிள் ஸ்டோன் பார்த்தா திருப்பி இன்னும் கொஞ்சம் போய் வெட்டிட்டு வான்னா, சரி நம்ம வெட்டிட்டு வந்துடலான்னு போயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு அவன் சேனலில் இந்த வீடியோ போட்டிருப்பான். அது வந்து ஃபஸ்ட்டு கெட்டின வீடியோ, அவன் ஸ்டார்டர் பேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்லாம் போட்டாச்சு நம்ம வீட்டுக்கு. நம்மளும் ராத்திரி ஆயிடுச்சு. சரி, தூங்கிட்டு அடுத்த நாள் போய் காபிள் ஸ்டோன் கொடுத்துடலான்னு நம்ம எல்லாருமே படுத்தாச்சு. டீமன் வைட்டி இன்றைக்கி உஷாராக ஃபஸ்ட்டே படுத்துட்டான். சேஃப்டியான இடத்துல தான் படுத்துருக்கான். சரி, இப்போ காலையிலையும் ஆயிடுச்சு கைஸ். நம்ம காபிள் ஸ்டோனையும் கொடுத்துடலாம். 1.5 ஸ்டாக் காபிள் ஸ்டோன் இருக்குது. கோல் வேணுமான்னு கேட்டேன், கோல் ஃபர்னான்ஸ்லேயே போட்டுருந்தான். அதனால் கோல் நம்மளே வச்சுக்கிட்டாச்சு. ஃபைனலி கைஸ், நம்ம வீடு கட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், நான் தூரத்தில் போய் காமிக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் நம்ம வீடு. நம்ம வீடு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர்னு. சரி, இதுதான் நம்ம வீடு. இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் பூபேஸ்க்கும், ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கேமருக்கும் மதனுக்கும். சரி, இதுதான் நம்ம வீடு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ப்ரீசியஸ் டைமண்ட் ஸ்டோன் எப்படி கிடச்சின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைனிங் ஒர்க்ஸில் நமக்கு டைமண்ட் கிடச்சிது. அதெல்லாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வரும். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஒயிட்டி, அதாவது பூபேஸோடது. வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் வச்சு என்னவோ பண்ணி வச்சுருக்கான். ஆனால் அந்த பெயிண்டிங் பின்னாடி இருக்க சீக்ரெட் யாருக்குமே தெரியாதுங்க. பின்னாடி சீக்ரெட்டாக செஸ்லாம் ஒழிச்சு வச்சுருக்கான் பையன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கேமரோட ரூமு. ஃபுட்டு நிறையா வச்சுருக்கா. சரி, நம்ம அடுத்த தடவை ஃபுட்டு தேவைப்படுச்சுன்னா ஆட்டையை போட்டு போயிடலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மதனோட ரூமு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.